கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணம், அதாவது திருச்சி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி SBIOS ஸ்கூலுக்கு பக்கத்தில் தாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மித்ரன் ஹோம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே தேடினாலும் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கான சொல்யூஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு மேற்குங்கிற கார்னர் சைட்டில் ஒரு சூப்பரான 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK பிளான் பண்ணியிருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டினால வெளியே நமக்கு செக்யூர்டாகவும் இருக்கும், அதே மாதிரி கார் பார்க்கிங் வெளியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேம்ப்லேருந்து உள்ள நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல நல்லா ஒரு ஸ்ட்ராங் கேட் கொடுத்துருக்குங்க. உள்ள 4-5 டூ வீலர் நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 BHKங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும். ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீ குட் டோருங்க. உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் நீங்கள் டிவி யூனிட் தாராளமாக பண்ணி சூப்பராகவே காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா போடுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸ் நல்லாவே கிடைக்குங்க. ஸோ பெயிண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல்லேருந்து எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணி பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு வீடு கட்டுறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் எல் ஷேப்பில் சூப்பராக பிளான் பண்ணி ஒயிட் கலர் டைல்ஸில் நல்லாவே நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான 2 ப்ரொவிஷனுமே கொடுத்து மேலே உங்களுக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான அளவுக்கு உங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குங்க. அதுக்கான ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாமே அட்டாச்சாகவே பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இந்த இடத்துல தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக ஸ்பேஸே இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கிடைக்குதுங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இதில் உங்களுக்கு கடப்பாக்கல்லும் ப்ளஸ் மேலே லாஃப்ட்டும் வந்துருக்குங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் இன்டீரியர்ஸ் க்ளோஸ் பண்ணி லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக வந்து உள்ள பிளான் பண்ணி பண்ணியிருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேசியஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு கார்னர் சைட்டுங்கனால உங்களுக்கு கார்னர் கர்வ் வருங்க. ஸோ டைல் செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைல்டு கலரில் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம போய் பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லாஃப்ட் இருக்குங்க. இதுலேயே நீங்கள் இன்டீரியர் ஃபுல்லாமே எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நல்ல ஒரு டைல் செலெக்ஷன் நல்ல